இங்க கலாட்டா? எல்லாரும் மாறி போங்க. ராமு, ராமு, அத்தை, ராமு. என்னடா இதெல்லாம்? வந்து வாய்ச்சிருக்குதுங்க பிள்ளைங்க பேய்ங்க மாதிரி. அதுல கலாட்டா பண்ணது அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடிக்க விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டி போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? இதெல்லாம் இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணா பிள்ளைங்க நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரம் வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படத்துல பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்க திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்லை. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை நிராகரித்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுண்டா. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலையோடு அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்பு வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போட பிச்சு. முன்னாடி அப்படி பண்ணா மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சியை வாங்கிட்டு வாங்க கொடுத்துட்டான். ராமு உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பு அடிப்பேன் சொல்றாரு. அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க இருக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்து கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தான் நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பார்த்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போட்டு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லா தான் நினைக்கிறான். இந்த குழந்தைகளோட யார் பழகுவாங்க? பேசாம இல்ல, நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா குழந்தைகள் நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான். இவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அதுவும் உருப்பட மாட்டேங்குதுங்க. ஒண்ணு பண்ணாமா, இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்படி இல்ல ராமு, ஆசிரமத்துல சேர்ப்போமா? அது இல்லடா, அவன் அண்ணன் குழந்தைகள் தன் குழந்தைகளாவே நினைக்கிறான். அதனாலதான் அவங்கள அனாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டப்படல. என்ன பாஸ்கர், என்ன பண்ண இருந்தது? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஓட்டாவை என் கண் எதிரில் வைக்க கூடாது. நான் வைக்கல பாஸ்கர். பாஸ்கர் எடுங்க. எந்த பொருளை பார்த்தா நான் குழப்பத்துக்கும் குமுறலுக்கும் ஆளாவேனோ அதையே என் கண்ணு முன்னாலே கொண்டு வந்து வைக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி கொள்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு பாஸ்கர், உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியா அமையணும் நானும் ராமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன் நிம்மதியை கெடுக்க நாங்க முயற்சி செய்வோமா? ஆமா பாஸ்கர், இந்த போட்டோவை பத்தின எண்ணமே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் ஒழிச்சு வச்சேன். ஆனா யார் எடுத்து வச்சாங்க எனக்கு தெரியாது. அதான் நானும் கேட்கிறேன், யார் எடுத்து வச்சது? சித்தப்பா சித்தப்பா, அந்த போட்டோவை நாங்க தான் எடுத்து வச்சோம். எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, பார்த்தோம். தவறா சித்தப்பா? நீங்க 2 பேரும் பாவம், குழந்தைங்க தான் என்ன செய்யறோம் தெரியாம. இல்ல சார், ஒரு பக்கம் என்னை விட்டு பிரிஞ்சு போன என் சகோதரனுடைய எண்ணங்கள், இன்னொரு பக்கம்
அந்த உத்தமருடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க முடியலையேங்கிற உணர்ச்சிகள், இந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மத்தியில் நடக்கிற போராட்டமா என்ன சித்திரவதை செய்தது. நான் என்ன செய்யறது? குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாது. நான் சொன்ன புது டீச்சர் வந்தது எல்லாம் சரியாயிடும். பாஸ்கர், ஒருத்தர் செல்வத்தை இழந்தான்னா வாழ்க்கையில ஒரு சிறு பகுதியை தாண்டா இருக்கிறான். நன்மை இழந்தா பெரும் பகுதியை இழக்கிறான். ஆனா தைரியத்தை மாத்திரம் இழந்துட்டானா எல்லாத்தையும் இழந்துடுறான்டா. கமான், ஐ சே பி போல்ட். மாலதி, டாக்டர் சொல்ற இடத்துல கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? எனக்கு வாழ்வு கொடுத்ததே நீங்க 2 பேரும் தானே. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். டாக்டர், உண்மையை சொல்லணும்னா என்னை விட குழந்தைகிட்ட அன்பா பழகி அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு வந்ததே மாலதி தான். இப்ப இந்த ஸ்தாபனம் அவளை இழக்கிறத நினைச்சா எனக்கு வேதனையா தான் இருக்கு. மன்னிக்கணுமா, பாஸ்கர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு பணமும் மற்ற எல்லா வசதிகளும் இருந்தும் குழந்தைகளை சரியா கவனிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு மாலத்தியை கவர்னர்ஸ் அனுப்பி வைக்கவே நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஓஹோ, நீ புறப்படலாமா? மாலதி, நாளைக்கே உனக்கு நல்ல எதிர்காலம் அமையலாம். இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தையும் குழந்தைகளையும் மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேம்மா. என்னங்க இதெல்லாம்? ஏன் டாக்டர், நான் எப்ப புறப்படணும்? இன்னைக்கு சாயங்காலமே புறப்படலாமா? சாரி, மன்னிச்சுக்கோங்க. That's all right. ஏம்மா, ரோட்ல நடந்து வரும்போது பார்த்து நடக்க வேண்டாம்? ரோட்ல நடந்து வரதுக்கு ஒரு முறை இல்லை? சாதாரணமா கார்ல வருவாங்க, இல்ல சைக்கிள்ல வருவாங்க. இன்னும் பழைய காலத்து மகாராஜாக்கள் மாதிரி இப்படி குதிரையில வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாட் நான்சென்ஸ்! பழைய காலம்னு சொல்லி கிண்டலா பண்றேன். இதே வார்த்தை எந்த ஆம்பளையாவது சொல்லி இருந்தா நடக்கிறதே வேற. ஏன் சார், நான் எவ்வளவு மரியாதையா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்தஸ்துல இருக்கிற உங்களை மாதிரி பணக்காரங்க வாழ்க்கையில முன்னேற மேல போகும்போது சந்திக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கணும். காரணம், கீழே வரும்போது மறுபடியும் அவங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அந்த நினைவுல வச்சுக்கிட்டா போதும். என்ன சொன்னேன்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? குதிரை காத்துட்டு இருக்கு, நீங்க புறப்படுறது பாருங்க. எதுக்கு அனாவசியமா வம்பு சண்டைக்கு வர்றீங்க? என்ன யாரும் இந்த ஊர்ல இப்படி மதிக்காம பேசுங்க. யார் நீ? எந்த விட்டுட்ட? ஒண்ணு செய்யுங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. 4 மணிக்கு சாந்தி நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கதான் இருப்பேன். மிச்சம் மீதி சண்டையை அங்க வச்சுக்கலாம். சாந்தி நிலையமா? அங்க உனக்கு என்ன வேலை? அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஏதோ வேலை. ஏமா, சோபாவில் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க உட்கார்றது? இல்ல ராமாங்குள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் பூராவும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. பாத்துட்டு அதுக்காக நச்சுன்னு நேரையே உட்காரணுமா? இத பாருமா, சோபாவில் உட்கார்ந்தா மெத்து மெத்துன்னு இருக்கும். நானு மூங்கில் கட்டில் மாதிரி எலும்பாரியா ஆன மனுஷன் இங்கதான் உட்காரணுமா? சாமி மாடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானு சாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி என்னை விட்டுடு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உனக்குமா? என்னது? மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் 6 அறிவுதானா? எனக்கு 8 இருக்குது. அது எப்படி 6ன்னா? உங்களுக்கு முதல்ல அறிவுனா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாதா? உங்க அக்கா தலையில ஆண்டவன் வச்ச மரம் தானே, அதுக்கு பேரு அறிவு. ரொம்ப கஷ்டம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா. நீ கையில வச்சிருக்கிற உண்டில், அதை பார்க்கும் போது திக்குங்குது. அதுக்குள்ள தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அந்த உண்டில் கிட்ட கொடுத்துருப்பா. என்னது? ஒண்ணு இல்ல, பண்டம் மாற்றேன். முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும். முதல்ல உண்டில் என் கைக்கு வரணும். இந்தாங்க உண்டில். இந்த பிஸ்கட் பாக்கெட். அப்பா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இந்த பய உண்டில் என் கையில. பெரிய உண்டில வீர என்ன வீர என் மேல வச்சிருக்கிற பொருளை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். அவசரப்படாதீங்க ராமாங்க. என்கிட்ட இன்னொரு உண்டில் இருக்கு. நான் பாலத்தில் பண்ற போது அங்கிட்ட ஏன் பேசுறீங்க? உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியவே இல்லை. 7 ஜென்மத்துக்கும் நான் பேச தயார். ஏன் ஜென்மமா? இந்த ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மம் நீ எடுக்க போறல. இந்த வீட்டுல சுத்த நியூசன்ஸா போச்சு. வாங்கி போவோம். பீச்சில் போற
ஆமா சாரதா, யாருங்க? நான் மாலதி. வா மாலதி. டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்காரு. ஓஹோ, புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என் முதலாளி, நான் எப்படிங்க உங்க எதிரில் உட்கார்றது? அப்ப நில்லுங்க. இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாக்கியாமா, புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜயன் அனுப்பிச்சிருக்காரா? உட்காரம்மா. அம்மா, யாரும் பேசக்கூடாது. முதலாளி நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா வளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டா உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல் ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். எங்க அம்மா ரொம்ப புச்சாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருறா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். இருப்பா, கொஞ்சம் அழகு பெருசா இருக்கும். சும்மா இருறா, அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துடும். உட்காருமா. அம்மா, இந்த சாந்தி நிலையருக்கு இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புது. அவன் சிரிக்கிறான்னு நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்காங்கிறதுக்காக நம்ம பேசாம இருக்கக்கூடாது, பேசணும். வந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன? நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைகளை பார்க்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு, பாவமா அடியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? உளறிக்கிட்டு இருக்காம மாடி கூட்டிட்டு போ. கிஜி, நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல. சரி, பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. புது டீச்சர் வந்தாச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க அழகு யாருக்கு வேணும்? நம்ம சுதந்திரம் தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி. நான் புது டீச்சர் நிறைய கதை கேட்பேன். அதான் இங்க நடக்காது. இந்த உண்டு விழான ஒரே அடி அவங்க ஓடிடணும். கரெக்ட். எப்படியாவது புது டீச்சரை விரட்டணும். புது டீச்சர் டவுன் டவுன், அடக்குமுறை ஒழிக. டீச்சர் வந்தாச்சு, வாங்க வாங்க வாங்க, வாத்தியாரம்மா. குழந்தைகளை தான் பார்க்க போறோம். ரொம்ப தைரியமா வாங்க. கீதா, சுதா, நதா, சரிதா, என்னது ஒரு குழந்தையும் காணோம். எங்க தொங்குதுங்களோ தெரியலையே. பாத்தீங்களா, நீங்க முன்னுக்கு கொண்டு வர போற குழந்தைகளை சிரிக்கிறீங்க. நான் ஒழிய மாட்டேன்டா. கோட்டாளா, உங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் நான் ஒழிய மாட்டேன்டா. இவங்க உங்களுக்கு புதுசா வந்த டீச்சர். நீயா அடி, உட்கார்ந்தா உத, பேசினா குத்து. இந்த டீச்சருக்கு சொன்ன இருக்க அடிப்பட்டா வலிக்கும் போல இருக்கு. பழைய குண்டி டீச்சர் அடிக்கணும்னா பேசாம இருக்கும். ஆமா, உங்களுக்கு டீச்சரா வர்றாங்க, ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒரே டீச்சர், நீங்க வாங்க. என்னது மரியாதை இல்லாம? யார கூப்பிடுற? புது டீச்சர் வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? செல்லம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்னோட கேட்டு என்னோட பையன் விஷயம் கேட்கலாம், சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேணுமா வேண்டாமா? நீங்க நினைக்க போறதில்ல. நான் சி மாலதி. சி மாலதி, கிராஸ் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ, படிப்பு சொல்லித்தர தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அப்போ டேஞ்சர் ஆச்சே. ஐயோ, குறுக்கு விசாரணை போதும்பா. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம். இன்னும் ஏன் எங்ககிட்ட வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சர் செஞ்சதுன்னா நாங்க தான் பார்த்துப்போம்.
எப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்புடுங்க இருங்க. அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்குது உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம், லபார் இல்லாத குதிரை. கிடைக்கிறத பாருங்க. இது இருக்குது கண்ணாடியோடவே பிறந்திருக்குது. காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது. அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டை ஆடிக்கிட்டே இருப்பான் உண்டு இல்லாத. அதுங்கடா விரல கட்டாக சுண்டல் ஆற வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தாணி மாத்திரம் தான் பிடிச்சி எடுக்கும். பாப்பா அது பாப்பா நீ நல்ல பாப்பாவா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாரும் சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்தா கண்ணாடி பட்டு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ணை கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிகள் கைங்கரியா. நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லைன்னு தைரியத்தை சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர் நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க. நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ வரல. சரி வாங்கிட்டு போலாம். மாமா நீங்க எங்க எங்களோட வரீங்க? நாளப்பா கீழே போயிருங்க. சரிப்பா சரிப்பா. இடுப்போட இருக்க மாட்டான். சொக்காய் பிடிச்சி வரக்கூடிய வைக்கிறான். மாமா இடையில மரியாதை வேற. இது ஒண்ணும் சரியில்லை. இதுதான் உங்க ரூம். ரொம்ப அழகா இருக்கு. ஆமா நிக்கிறேன். ஆமா இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க? இவர்னா நான் ஒண்ணும் ஏமாறல. வெளியூர்ல இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க வச்சீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்க மேல கோபம் வரல? எனக்கு எதுக்கா கோபம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி? இந்த வாட்டி பெரிய முதலாளி வந்தாச்சு. உங்களை உடனே பார்க்கணுமா? இதோ ஒரு நிமிஷம் புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ இப்படியே வா. கூட்டமான வரலாம் கோச்சுக்குவான். என்ன இது ஈரப்படல் வழியாவா? அதனால முன்னை விட பார்க்கறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க. அதுல இப்படி வந்தா தான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. என்னாச்சு? நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐயே ஆமா அவதான் முதலாளி. நீங்க என்ன இவங்க சுத்தமாயா? இல்லைங்க அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குது கத்தில ரொம்ப நல்லது. சும்மா வேணுமா வாங்க. எதுக்கு நீங்க துணைக்கு வரீங்களே? 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடுங்க அவருக்கு. 1942 ஆட்சி போராட்டம் விருச்சி லக்னத்துல பிறந்தாரு. அதனால இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். சிதா பாஸ்கர், இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்க பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராமு உங்க பேரு? நம்ம மாலதி. பெரிய வாயாடியா இருப்பீங்க போல் இருக்கு. உங்களை யாருன்னு புரிஞ்சுக்காம தவறா பேசிட்டேன். டாக்டர் விஜய் உங்களை பத்தி எங்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் குழந்தைகளை நல்லா கண்டிச்சு வழிக்கு கொண்டு வரணும். என்னுடைய அபிப்பிராயம் ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. உங்ககிட்ட பயமா இருக்கு. என்ன போல பணக்காரங்க உங்களை போல உள்ளவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் காலையில நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன்.
குழந்தைங்களை பாத்தீங்களா? ஓ, உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டாங்களா? பார்த்தாலே தெரியுது. எனி கம்ப்ளைண்ட்? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கதான் நீங்க தவறு செய்யக்கூடாது. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமோ பரிவோ இருக்கவே கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பாகும் உங்களை கண்டாலே பயப்பட முடியாம நீங்க நடந்துக்கணும். நீ ஃபாலோ? மன்னிக்கணும், அவங்க நீங்க கடுமையா நடக்கிறதுனால நீங்க வீட்டுல இல்லாத போது சுதந்திர உணர்ச்சியில விஷமங்களை அதிகமா செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க எப்பவுமே மலரை போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கரைகிறோம் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலர்ன்றீங்க முள்ளன்றீங்க? பாஜக வேலைக்கு வரத்துக்கு முன்னால தோட்டம் வர பாத்தீங்களா? ராமு, நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கெட்ட குணமெல்லாம் மறைஞ்சு அவங்கள வாழ்க்கையில முன்னேற வழி செய்யணும். அது என் கடமை. சாப்பிட போலாம். இதோ ஒரே நிமிஷம். ஏன் ராதா, முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா. கீதா, முள்ள பார்த்து கரெக்டாவே. டீச்சரே, எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னது பாவம்? இந்த டீச்சரை எப்படியாவது இறக்கணும். எல்லாரும் நீ மட்டும் போயிருக்காங்க. என்னாச்சு? ஒண்ணுல முதுகுல சுருக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணுல இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணு பூச்சிடாதீங்க. நல்ல வசதியான வீடு இருக்கிற வரைக்கும் தின்னே கேட்டு. அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாம சாப்பிடலாம் இல்லையோ, அவ சாப்பாடு ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு தொட்டிடுவோம், கையில உட்காந்து தின்னுக்குவா. இல்லவா ராம், உலகாத ஒண்ணு இல்ல மாலத்தி. இந்த பாப்பமாவோட குடும்பம் தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும்போது அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பமா, நீ போய் சாப்பிடு. வேறதான் பாப்பமா. நல்ல சிவகோயில் கால மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க. பாசு, ஏன் பேசாம உட்காந்துட்டு இருக்க? சாப்பிடுப்பா. அவ வந்து போறதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்காங்க. அதனால என்னப்பா, நாளை வந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசு பெருசானே. பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா இருக்க முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாக தெரியாது. தெரியுமா? இப்படிங்க வேளாங்க ரொம்ப பெரிய சமாதானம் இது. அம்மா என்ன சூப்பராமா. போறோம். இப்ப நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ரொம்ப நல்ல டீச்சரா சொன்னா. நான் சொல்லாத டீச்சர். டீச்சர், நீங்க சாப்பிடும் போது சேர்ல முள்ள வச்சத எங்க எங்க சித்தப்பாட்ட சொல்லிடுவீங்களோன்னு உங்க பிள்ளைங்களே கூட்டோம். சரி சரி, நீங்க உங்க சந்தோஷத்துக்காக விளையாட்டுக்காக செஞ்சதெல்லாம் சித்தப்பாட்ட சொல்லலாமா? நான் அந்த விளையாட்டை ரொம்ப ரசிச்சேன். அப்ப நாளைக்கு பெரிய சப்பாத்தி முள்ள மாட்டிக்கலாமா? ஓ, வைக்கலாமே. எதுக்கும் முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க.
நான் உட்காராம இருக்கேன். சரி சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படிப்போம். தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. நான் கொஞ்ச நேரம் புஸ்தகம் படிச்சுட்டு தான் வருவேன். அதெல்லாம் நாளை படிக்கலாம். முதல்ல அந்த புஸ்தகத்தை கொடுக்கொண்ட ராதா, அந்த உண்டியில் எடுத்து கொடு. தரமாட்டேன். நான் சொல்றபடி கேட்டா நாளைக்கு வெடிக்கிறது பாட்டியை வாங்கி தருவேன். தட்ஸ் குட். சுதா மாலதி, நீ வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கே ஒரு கலை வந்திருக்குமா. இனிமே குழந்தைங்களை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லை. உண்மையிலேயே நீ அப்படி என்னமா நான் பிரமாதமா சாதிச்சிட்டேன். என்னுடைய பொறுப்புகளை நான் கவனிக்கத்தானே வேணும். நீ தன்னடக்கத்தோடு பேசுற, ஆனா உன்னுடைய மதிப்பு எனக்கு தாமா தெரியும். மாலதி, இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாள், பெண்கள் நோன்பு கொண்டாடுற நாள். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பூஜையை நீதாம செய்யணும். அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. அப்படி இல்லை மாலதி, உருகாத வெண்ணையை வச்சு பிரியாத கணவனை கூடன்னு கன்னி பெண்கள் இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது. அத்தே, அது உனக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த குடும்பத்துக்கே நல்லது. அந்த பூஜையினால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்னா நான் நிச்சயமா செய்றேன். நல்லதும்மா. ராமு, அதை நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்ல, நான் பாட்டுக்கு பிஸி அடிச்சுட்டு இருந்தேன். பிகி பிகி என்னடா எல்லாரும் உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டு சொன்னேன். இதுதான் வேணும் தானா? நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்ன அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிஸி அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறும்புக்கார கோயந்த பால லோல நம்ம கிட்ட அவனை பத்தின கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாரா. ஆரோக்கியத்துல மரத்துல உண்ணாவிரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்கட்டம்லார் கொண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68. பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு நாள் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க. என்னங்க கோபியர் கதைன்னு ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கே போயிட்டீங்களே? அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட போய் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணாம்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி, குளத்தில் குளிக்கையில் கண்ணன் ராவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணனை பாருங்கோடி. நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வாங்கம்மா, எல்லாரும் ரூம் போவோம். ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டே இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர்? குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் ஆச்சாரமா சொல்லி கொடுக்குற பாடத்தையே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புறம் ராஜா தேசிக் இல்ல, ராஜா தேசிக் புலவர் எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். தம்மா தொண்டு பேல ஹலோ தேதியை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செக் கொடுக்குறிய கேட்டுட்டா. பாய். அது என்ன மிஸ்டர் பாலு, நீங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வர்றீங்க. உங்களை பார்த்தோன்னா பாஸ்கர் நடுகிறான், டக்குன்னு செக் கொடுக்குறான், நீங்களும் வாங்கிட்டு விசிட்டு போயிடுறீங்க. அது என்ன டெக்னிக் அது சொல்லுங்க. ஆமா, எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே. G is for garden, H
ஞான ஸ்கூல்லே படிச்சுக்கணும். லதா, tell me why man is great. A man is great because he alone can laugh at others and at himself. That's good. கீதா, உனக்கு ஒரு கணக்கு. ஒரு வியாபாரி ஒரு கூடையிலே மல்கோவா மாம்பழத்தையும் இன்னொரு கூடையிலே ருமானி மாம்பழத்தையும் வச்சிருக்கான். முதல் கூட மாம்பழத்தை டசன் 10 இரண்டாவது கூட மாம்பழத்தை டசன் 8 வித்தால் விற்பனையின் விகிதாச்சாரம் என்ன? விகிதாச்சாரம் இருக்கட்டும், உங்க கணக்குப்படி கடைக்கார மாம்பழத்தை வித்தா தலையில துண்டப்பட்டுட்டு போக வேண்டியதான். உடைக்க தெரியாதவன். உங்க கணக்கே தப்பு. அந்த விலைக்கு விற்கவே முடியாது. கீதா, விளையாட்டெல்லாம் அப்புறம். எப்பவுமே படிக்கும்போது சீரியஸா இருக்கணும். சாரி டீச்சர், இனிமே இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன்னு 100 தடவை எழுதி தரட்டுமா? பரவாயில்ல உட்கார். இது வரைக்கும் எவ்வளவோ டீச்சர் வந்தாங்க. நீங்க ஒரு மாதிரி எங்களை மேனேஜ் பண்ணிட்டீங்களே. ஒழுங்கா கீழே உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆனா இங்க எப்பவுமே உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இனிமே அவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். சித்தப்பா, நாங்க காலையில இருந்து படிச்சுட்டு இருக்கோம். சாயங்காலம் வெளியே போலான்னு நினைக்கிறோம். காரு கொடுங்க சித்தப்பா. கார் இருக்குமா உனக்கு? குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்களா? அசந்து தூங்குறாங்க. நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னையும் நீங்க அன்பா பாட்டு பாடி தூங்க வச்சிருக்கீங்கல்ல? சாரி, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன். அதாவது என் கவலைகள்லாம் மறந்து தூங்கியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். நீங்க நேரத்தில் போய் சீக்கிரமா படுத்துருங்க. குட் நைட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னையும் நீங்க அன்பா பாட்டு பாடி தூங்க வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, எதுக்காக அவருக்கு சொல்லணும்? ஒருவேளை என்னை பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். சேச்சா, வர வர எனக்கு எதுவுமே புரியுறதில்லை. அவர் என்ன விரும்புறாருங்கிறது மறைமுகமா சொல்லியிருக்கணும். அப்படி இருந்தா இந்த அனாதைக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையுமா? சுதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வாயில விரல் போடக்கூடாதுன்னு? இந்த டீ சாப்பிடு. டேய் 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 ராதா, டீச்சர் நான் ஒருத்திக்கா நல்லது இல்ல டீச்சர்? ஆமா கண்ணு. லதா, உன் பிளேட் எடு. லதா, கீதா எங்கே? நான் எவ்வளவோ சொன்னேன் டீச்சர், அவ கேட்காம ராமு உங்களை தேடிட்டு போயிருக்கா. நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய. பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல. குழந்தை நீ பாத்திரத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிற. ராமு, நான் உங்ககிட்ட உன்னை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன்.
நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இந்தா என்ன காதலிக்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கப்படாதா? இப்படி ஒரு ஜனமா அணையா? அம்மா குழந்தை, இந்த காதல் இருக்குதே யுத்தம் மாதிரி. யுத்தம் தெரியுமில்ல? அது மாதிரி தான் சுலபமா ஆரம்பிக்கும். ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ சாக்லேட்டும் ஜம்பிஸ்கோத்துமா தின்னுட்டு கம்மன் இருந்தீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மால்டி டீச்சர். டீச்சரா? அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காயை சுத்தி என் தரையில ஓட பல்ல ஓட மரத்தையில உட்கார்ந்து இருந்தாலே கடவுளா? என் முகத்தை பாக்குறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு. இப்ப காதலிக்கிறான்னுவ, நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேண்டாம் காதலிப்பான்னுவ. ஆள விடு, கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு. ஐயா, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாதானத்துக்கு பேர் தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஜாலியா பிக்னிக் போயிருந்தோம். சித்தப்பா, நாங்க ஜூக்கு போயிருந்தோமா, அங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் ராமு அங்கிள் மாதிரியே இருக்கும். லதா, பெரியவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாதுமா. சரி சரி, எல்லாரும் படிக்க போங்க. போக சீக்கிரம். மாலதி, ஓ உங்களை நான் இது வரைக்கும் டீச்சர் தான் கூப்பிட்டுருந்தேன்ல, இப்ப நம்ம வாய் தவறி மாலத்தின்னு கூப்பிட்டுட்டேன். நினைச்சுங்க. அதெல்லாம் இல்லைங்க, பரவாயில்லை. என்ன நீங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. எதுக்கும் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காலையில் நான் ஒரு ரூம் போயிருந்தேன். அங்க நீ இல்ல. அங்க நான் ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தேன். இது இந்த பேட்டிக்கு தான் சொன்னேன். இது கீழே மாலத்தின்னு பேர் போட்டிருந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீதான் வரைஞ்சிருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓவியம் வரைகிறது என் பழக்கம். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம். மாலதி, நீ வரைஞ்சிருக்கிற இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? சில சமயங்கள்ல நானே கற்பனை செய்து பார்க்கறது உண்டு. அதே போல இருக்கு. சென்னிற வானத்து ஒளிபட்ட அழகான சோலை, அங்கே பசுமை வெள்ளி கிடந்தது. இல்ல இல்ல, அந்த இடத்துல குளிர் பரப்ப இளம் தென்றல் ஓடையிலிருந்து விருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் இரண்டு இளம் நெஞ்சங்கள் தென்றல் வீசாதா, தாபம் தீராதா அப்படின்னு வேதனைப்பட்டது. அப்புறம் 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 நீங்க கற்பனை செஞ்சதை ஞாபகம் வரும்போது எழுதி வைங்க, நான் அப்புறமா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில எல்லாம் ஒரே உணர்வு இல்ல. நல்ல காலமா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. மாலதி, இந்த இயற்கை காட்சியில வரைஞ்சது மாதிரி என் உருவத்தை அப்படியே உன்னால வரைய முடியுமா? உங்க உருவத்தை என்னால வரைய முடியாது. என் உருவத்தில் அவ்வளவு குறைகளா? சும்மா சொல்லு மாலதி. உங்களை அப்படியே வரையணும்னா உங்க முகத்தையும் உருவத்தையும் பார்த்து பார்த்து என் மனசுல பதிய வச்சுக்கணும். ஓஎஸ், உடம்புல ஒரு நாள் பூரா அப்படியே அசையாம நிக்கிறேன். ஓகே, சாரி, 2 வினாடிக்கு மேலே நான் உங்களை நிலையா பார்க்க முடியாது. ஏன்? அந்த தைரியம் எனக்கு வராது. எனக்கு எனக்கு மாலதி, நீ எப்பவுமே என்ன முதலாளியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பாஸ்கராவும் நினைக்கலாம். என்ன? முயற்சி பண்றேன். கீதா, கீதா, யாருமா அந்த போட்டோ? இதே ராம அங்கிள் போட்டோ. அதை எப்படி கொடு? இது எனக்கு தான் சொந்தம். நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும்? கீதா, அது உங்ககிட்ட இருக்க தப்புமா. எப்படி டீச்சர் தப்பாகும்? இதை பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இன்னைக்கு ராம அங்கிள் கிட்ட நீ தனியா பேசிட்டு இருந்த பாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாதம்மா. நீ சரியா தானே பேசினேன். எந்த இடத்துல மிஸ்டேக்? டீச்சர் தான் கரெக்டா தெரியுமே, சொல்லுங்களேன். ஐயோ கீதா, இப்படி விஷயத்தனமா இருக்கியம்மா. காதல், ஆசை, அப்படி இப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த பாரு, அதுதானா தவறு. ராமு அங்கிளும் இதையத்தான் சொல்றாரு, நீங்களும் அப்படியே சொல்றீங்க. உங்க 2 பேருக்கும் தான் காதலை பத்தி ஒண்ணுமே தெரியல. அது இல்ல கீதா,
இந்த சின்ன வயசுல அத பத்தி மனசால கூட நினைக்க கூடாது. அப்போ எத்தனை வயசுல நினைக்கலாம் டீச்சர்? கல்யாணம் ஆன பிறகுதான் காதலை பத்தியே நினைக்கணும். கல்யாணம்னா என்ன டீச்சர்? கல்யாணம்னா கீதா, போக போக உனக்கு எல்லாம் புரியும். முதல்ல அந்த போட்டோ கிஃப்ட் கொடு. வர வர நீங்க சொல்லி கொடுக்குற பாடத்தை நீங்களே மறந்துடுறீங்க. என்ன சொல்ற? நீங்க தானே ஆண்டாள் சின்ன வயசுல கண்ணனை மானசீகமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட கதையை சொன்னீங்க. நல்ல வேலை ஆண்டாளுக்கு இப்படி ஒரு டீச்சர் கூட இல்ல. இருந்திருந்தா உங்க கல்யாணமே நடந்திருக்காது. பாவம். அவங்க எல்லாம் தைரியமானவங்கம்மா. தைரியம்னா என்ன? இத பாரு, நீ உண்மையே கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு அறிவை வளர்த்துக்கிறவ. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதும்மா. அறிவுன்னா என்னன்னு கேட்கறவ, அது பதில் அப்புறம் சொல்றேன். பாவம் டீச்சர், பதில் சொல்லவே தெரியல. நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? கட்டில் தீபிடிச்சது எனக்கு கூட தெரியாம இப்படியா தூங்குறீங்க? என்னைக்கும் இல்லாம நான் என் கவலையெல்லாம் மறந்து அசந்து தூங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, உங்க வாழ்க்கையில ஏதோ மரணம் இருக்கு. உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோதான் இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமா இருந்திருக்கணும். ஒருவேளை இந்த வேலைக்காரி. இல்ல மாலதி, நான் தான் சிகார அணைக்காம மறதியா படுக்கையில போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க சொந்த விஷயத்துல தலையிட அறியுது எனக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேலையில இருக்க பாருங்க, அந்த எஜமான விசுவாசத்துல கேட்கிறேன். ஏன் நீங்க எப்பவும் எதையும் பறிகொடுத்தவர் மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. நீங்க மறக்கிறீங்க. நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு வரேன். ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கீங்க, மறு நிமிஷம் கோச்சுக்கிறீங்க. இல்ல எதையோ யோசிச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க. கரெக்ட் மாலதி. ஒருத்தருக்கு செல்வம் மட்டும் இருந்தா போதாது, அவன் வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும். என் வாழ்க்கையிலையும் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு குறை இல்லாமல் இல்லை. எல்லா வேலை வந்தா தானா சரியா போயிடும். தவறா நினைக்க வேண்டாம். ஒருத்தர் அடிக்கடி வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போறாரு. அவரால் உங்களுக்கு எந்த ஆபத்தும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் எனக்கு வேண்டிய வந்தான். என் குடும்ப கௌரவத்துக்காக அவருக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை பாருங்க, உங்க நிலைமையை புரிஞ்சுக்காம நான் உங்க வேதனையை அதிகப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இல்ல மாலதி, பணக்காரனோ ஏழையோ அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவனுக்கு ஆறுதலா கூட எடுக்கணுங்கிற மனப்பான்மை சில பேருக்கு தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்க வந்தவதானேன்னு இல்லாம நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பரிவுக்கும் நான் உனக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல உள்ளம் படிச்சவன் மாலத்தி. நான் அதையெல்லாம்
சாரி. என்ன விளையாடுறா? இந்த மோதல் நிக்கணும்னா முதல்ல இந்த விளையாட்டை நிறுத்தணும். சின்ன பசங்க கூட ஒழுங்கா விளையாடுறாங்க. நீ என்ன பொசுக்கு விழுற? நல்லா ஆடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க. ஓடு ஆடு விழு தனித்தனியா விழு. அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பாக்கியாரம் மாதிரியே விழுற. மைய வச்ச மாடு மாதிரி தொட்டி முட்டுற. முதல்ல முட்டி முடி அப்புறம் விளையாடுவோம். பாக்குறவங்க கஷ்டமா இருக்குல்ல. எனக்கு வர ஆதரவு ஐயா ஐயா. எங்க வந்து குட் மார்னிங் சார். போன வாரம் நான் 10 நோட்டு வாங்கிட்டு போனீங்க. அது கூட தீர்ந்து போச்சா? பாஸ்கர் என்ன ரிசர்வ் பேங்க் தான் நினைச்சீங்க? 2 லாட்டரி ஷீட் வாங்கி பாஸ்கரை காப்பாற்ற கூடாதா? உங்களுக்கு முழு அவரு கொடுக்குறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க. எனக்கு என்ன? யாரு இவரு? வந்து வாங்கிட்டு போறவர். பேசவே மாட்டார், ஆனா பேச வரும். பாரு ஆள சர்க்கஸ்ல வர ரிங் மாஸ்டர் மாதிரி சூட்டும் கோட்டும். பாலு, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. கடைசி தடவை எப்படி ஷோரா சொல்ல முடியும்? பாப்போம். இந்த ரயில் ட்ரெயின் இருக்கு பாருங்க, சுத்த போர். அப்பா, இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா போதும் ஆயிடுச்சு. பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க பாஸ்கரே? பந்து விளையாட போயிருக்கான். கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சு. உனக்கு எதுக்கு அடையாளம் தெரியணும்? பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம். பரவாயில்ல, உங்களை ஒண்ணு கட்டிக்கிச்ச வீட்டுக்காரன் அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா? தம்பி, அந்த வீட்டுக்காரன் நான் தான். போய. ஆமா, இந்த வீட்டுல பாஸ்கர்ங்கிறது யாரு? நான் இல்ல, நான் தான் பாஸ்கர். நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல. பாக்குற மாதிரி இல்ல. நீங்க தான் எங்களுடைய வீட்டுக்காரன் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சாரி. எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி கேட்டா எப்படி சொல்லணும்? புருஷனை கேள சொல்லுங்க. அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. பாவம், அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்றாரு. உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்து. அதெல்லாம் சும்மா சொல்லுது. இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி. ஒன்றுதான் தொலை ஏறலாம் சொன்னாலும் கடைக்கு மேல தூக்கிறீங்களா? அதிர்ஷ்டமான பருவம். பாஸ்கர், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா? ஹலோ, அவசியம் இவங்க 2 பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நானும் இதுவும் தான் பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன பையன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்கர் தந்தோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும். அவர் யானை மேலதான் பவனி வருவார். அப்பா ஆனை மேல வந்துதான் பாத்துருக்கீங்க. பாருங்க, புள்ள குதிரை மேல வருவார். அது இருக்கட்டும், இவ யாரு? இவங்க பேர் மாலதி, நம்ம குழந்தைகளோட டீச்சர். ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமா, இவர் தான் மகாலட்சுமி நேர்ல போய் பார்த்துட்டு வந்தார். அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா? நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன்? அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா? சரி சரி. பாஸ்கரே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதா நல்லது. இப்படிதான் ராஜார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே. ஊர்ல ஏது மோகன் ரங்கம்? அந்த வீட்டுக்கு சமயக்காரியா ஒருத்தி வந்தா. அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டா. ஜாகிரதை. பரவலம்பதான். உனக்கு இந்த கதை தெரியுமா? என்னடா? பள்ளிவாரமா உலகநாதன் ஒருத்தன். அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க. அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாதன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆகி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்க, அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே. அம்மா அவங்க ரூம் ரெடி சார். வாங்கம்மா போலாம். தம்பி, அவங்களெல்லாம் ரூம் போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன்? எல்லாம் சாந்தி நிலையமா சாந்தி பவனா? ஓட்டலாம் நினைச்ச நீ வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். வந்த இடத்துல விளையாடியா? போய் வராண்டால படு. நான் வராண்டாவில் படுக்கிறேன். காலையில கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் ஒரு காசு உண்டா? சரி. பாய் பொண்டாடி கொட்டிட்டு போறாங்க. என்ன பெட்காரை கொண்டு சொன்னாங்க. கூச்சப்படாதீங்க. ஆடு பேர் வேணும்னா சொல்லுங்க, வரவழைக்கிறேன். சாப்பிட்டு உடம்பு கேட்டுக்கீங்க. நம்ம இங்கேயே இருந்துருவோம். ஊருக்கு வேணாம். வேண்டாம். பையா என்ன கூப்பிட்ட? பையா அழகாக போட்டவங்க பையனா? ஒண்ணுமில்ல, போச்சுக்காத.
இட்லி. ஐயோ, ஏற்கனவே 7 தின்னாச்சு, இன்னும் 4. இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு. ஏன் நான் கண்ணு வைக்கிறேன்? கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா? சும்மா இருடா. ஆமா, பரவாயில்ல. எங்க உன் பொண்ணு திகழகி கவர்ச்சி கண்ணு ஷீலாதேவி? அதுவா பாஸ்கரோட வெளியே போயிருக்கு. அதானே, ஆளு கொஞ்சம் அசரப்படாத, உடனே வெளியே போட்டுருவாரு. இந்த சீசன்ல தான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகுது. ஆமா, நீ கூட போகல. சின்ன ஜூஸ் போகும்போது எனக்கு என்ன அங்க வேலை? நீ அம்மா தாய்வாரத்தின் பெருமையை நாட்டுற. இட்லி விவசாயே கிடையாது உனக்கு. அதான் அப்ப குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணட்டுங்களா? அதையெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. நீ இஷ்டப்படியே செய். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாய பார்க்காத, காக்கா கொத்தும் போது இருக்கு. வீட்டுக்குள்ள எங்கம்மா டிஃபன் இருக்கு? எல்லாம் இதுங்களுக்குள்ள இருக்கு. சும்மா இருக்கா நாம. அம்மா, என் பொண்ணு கல்யாண விஷயமா பாஸ்கர் கிட்ட கேட்டேன். உங்களை கேட்டு தேதியை குறிச்சுக்க சொன்னான். இந்த மாசம் 17ஆம் தேதி உங்களுக்கு எப்படி சௌகரியம்? உண்மையான 8 அஷ்டமத்துல சனி. மாமியாருக்கு ஆபத்து. வேண்டாப்பா, 21 21 மரணம். பொண்ணு செத்து போவோம், இல்ல பைக்கு முடிச்சு ரோட்ல அலையும். அப்ப 23. ஏப்பா, அன்னைக்கு எனக்கு ஒண்ணு ஆபத்து வராது. முதல்ல நீ 22 தாண்டும், அப்புறம் பாப்போம். நான் சீரியஸா கேட்கிறேன். இது இருந்து என்ன பண்ண போகுது? இட்லிக்கு நஷ்டம். ஏண்டா கிண்டலா பண்ற? ஏமா நீங்க ஒண்ணும் பேசாம இருக்கீங்களே? பாஸ்கர் வந்ததும் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. அநேகமா இப்ப என் மகளே தேவையை குடிச்சிட்டு வந்துருவா. பெரியவங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு என்னம்மா, வேலை வந்தா தானே நடக்கும். மரியாதை அந்த வீட்டு விட்டு வெளியே போ. இல்லன்னா பாஸ்கர் கிட்ட சொல்லி. என்ன கேட்டாங்க? அதுக்குன்னே வந்திருக்காங்க. என்ன கேள்வி? பாஸ்கர், நான் அன்னைக்கே சொன்னேன், பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து முதல்ல இவனை வெளியே அனுப்புன்னு. கேட்டியா? இப்ப ஷீலாவுக்கு போட்டியா வந்து உன்னை மயக்க பாக்குறான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. நீங்க அவங்கள வெளியே அனுப்ப போறீங்க தானே? வலே கொஞ்ச நேரத்துல அவங்க உங்க 2 பேரையும் வெளியே அனுப்ப போறாங்க. பாஸ்கர்! ஆமா ஷீலா, ராம சொல்றது உண்மைதான். மாலத்தில் இந்த வீட்டு மகாலட்சுமி ஆகப்படாது. எங்க என் மூஞ்ச பத்தி சொல்லு. அது ரொம்ப கஷ்டம். பாக்குற மாதிரி இருக்கு. நீ என்ன பாக்குற? உண்மைதான், அவ்வளவுதான். பாஸ்கர், இதுதான் உங்க கடைசி முடிவா? இந்த பொண்ணு பாஸ்கர் சொல்லியாச்சு. மரியாதை சொல்றேன், போட்டுருங்க. பெட்டி வெளியில இருக்குங்க. மூட்டை முடிச்சா கட்டுங்க. அந்த நட்சத்திரம் கூட உங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் கூட நாங்களே ரெடி பண்ணிட்டோம். 2 பெட்டி வந்தாச்சு. உன்னை நீ எடுத்துக்கோ. உன்னை நீ எடுத்துக்கோ. புறப்படு. பாஸ்கர், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்கம்மா போலாம். பொண்ணுக்கு வந்துருச்சு ரோஷம். உனக்கு இன்னும் வரலையா? புறப்படு. அம்மா, பரவாயில்ல வந்து டிக்கெட் எல்லாம் வண்டியில போனா பாதி வெளியில இறக்கி விட்டுருவான். இந்தா, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், உனக்கு தேர்ட் கிளாஸ். கொண்டாங்க. தனிமையான இடம், அமைதியான சூழ்நிலை, பக்கத்துல நீ. இப்படி என் வாழ்க்கையில கூட ஒரு சந்தர்ப்பம் அமையும் நான் கற்பனை செய்து கூட பார்க்கல. மறைக்காம சொல்லணும். உண்மையா என்னை பத்தி உங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், இப்ப என் மனசு என்கிட்ட இல்லை. அதை உங்ககிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. பரவாயில்லையே, உங்களுக்கு கூட இப்படி கனிவா பேச தெரியும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, அன்பா பேச தெரியும், ஆசையா அணைக்கவும் தெரியும். நீ மெய் மறந்து உன் கண்களை மூடும்படியா. சும்மா இருங்க. சாரி டீச்சர், ரொம்ப நேரமா மூச்சு அடிச்சு பார்த்தோம், முடியல டீச்சர். ஏன் டீச்சர், எங்களை எல்லாம் கிளாஸ் வர சொல்லிட்டு நீங்க மட்டும் அடிச்சுட்டு சித்தப்பா கூட வந்துட்டீங்களா? என் குழந்தைங்களா, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது நீ கேட்டுட்டே வந்தீங்களா? இவங்க யாரும் கேட்கல, நான் கேட்டேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருந்தது. டீச்சர், இன்னும் இப்படி ஏமாத்த மாட்டேன்னு 100 தடவை எழுதி காமிக்கணும். ஐயோ, அவங்களுக்கு பதிலா நான் வேணாலும் 1000 தடவை எழுதி கொடுத்துறேன். தயவு செய்து மறுபடியும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காதீங்கம்மா. இருங்க இருங்க, குழந்தைங்களையும் கூட்டிட்டு நம்ம வாக்கிங் போவோம். புரிய வாங்க வாங்க. இந்த இடம் உண்மையா அழகா இருக்கு. நீங்க இடம் சுமார் தான், ஆனா இது இவ்வளவு அழகா தெரியறதுக்கு காரணம் அப்சரஸ் மாதிரி ஒரு மங்கையும். இத பாருங்க, நீங்க மறைமுகமா பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சுட்டு போகுது. என்ன ரகசியம்? ரகசியம் இல்லம்மா, உங்களுக்கு எல்லாம் என்ன கதை சொல்றதுன்னு
சீக்கிரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஆமா ஆமா. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? பசங்களா, நீங்க கதையை மட்டும் கவனமா கேளுங்க. மாலதி, நீ தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்க. ஒரு பயங்கரமான காட்டுல ஒரு மலையான ஒரு மனுஷனை துரத்துச்சு. அவன் பயந்து ஓடி போய் திடீர்னு ஒரு பள்ளத்துல குச்சிட்டான். அந்த பள்ளத்துல பார்த்தா 2 மலைப்பாம்பு ஐயோ உருன்னு தம்பி ஒரு மரக்கலையை பிடிச்சிட்டு தொங்கினான். மேல மலையானே, கீழே மலைப்பாம்பு. ஐயோ, இந்த சமயம் பார்த்து ஒரு மரம் கொத்தி அந்த மரக்கலையை தொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தணுமா? ஐயோ அந்த மரக்கலை உடைஞ்சு அவன் கீழே விழுந்துருவானே. மரக்கலை முடிஞ்சுக்கிட்டே வருது. அதே சமயத்துல மேல்கலையில இருந்து ஒரு தேன் கூடு உடைஞ்சு தேன் துளி சொட்டிச்சு. அவன் மேல அண்ணாந்து பார்த்தப்போ அந்த தேன் துளி நேரா அவன் வாயில விழுந்தது. அந்த இனிப்பை அவன் தனக்கு சாவு நிச்சயங்கிறத கூட மறந்துட்டு ரசிச்சானான். அதே கதிதான் எனக்கு. எப்படி மாலத்தி? வீட்டுல ஏதேதோ வேதனைகள், மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டம், அத்தனையும் மறந்துட்டு நீ எனக்கு அந்த தேன் துளி மாதிரி நிம்மதியை தருவேன்னு பார்த்தா அதுக்கும் முட்டுக்கட்ட. சித்தப்பா கதை முடிவு என்ன சித்தப்பா? மரக்கலை உடைஞ்சதா இல்லையா? அதானே, மேல மலைப்பாம்பு, கீழே மதையானே. மதையானே மலைப்பாம்பு. மறந்துட்டானே முடிவை. முடிவில்லாத உங்க கதை போர் சித்தப்பா. அவன் அந்த மரக்கலையில இருந்து திடீர்னு மேல குதிச்சு ஓடி போயிட்டான். அப்ப அந்த மதையான பார்த்துட்டு சும்மாதான் இருந்ததா? ஐயோ, எப்படியோ தப்பிச்சான். விட அப்போ அதுக்கு பேரு மதையான